சிவவாணி சுகுமாரி ரிஷிகிருஷ்ணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம மகாபெரிவாளோட சிந்தனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி வந்து தைப்பொங்கல். ஸோ பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பொங்கலில் எல்லாரோடைய குடும்பத்துலேயும் உள்ளத்துலேயும் இல்லங்களிலையும் நல்லா வந்து மகிழ்ச்சி பொங்கணும். எல்லாருக்கும் எல்லா இன்பமும் கிடைக்கணும், எல்லா செல்வங்களும் கிடைக்கணும். அது கிடைக்கிறதுக்கு கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மகாபெரிவா வந்து ஒவ்வொரு குடும்பத்திலும் சமைப்பதற்காக பானையில் அரிசி போடும்போது பகவானை நினைத்து கொண்டு ஏழைகளுக்கென்று ஒரு பிடி அரிசியை ஒரு களையத்தில் போட்டு விட வேண்டும். இப்படி பல குடும்பங்களில் தினமும் போட்டு வைப்பதை பேட்டைக்கு பேட்டை சேகரித்து சமைத்து ஆங்காங்குள்ள ஆலயத்தில் நிவேதனம் செய்து ஏழைகளுக்கு அளிக்க வேண்டும். பரோபகாரத்தில் ஒரு அம்சமே. இப்படி பிரசாதம் கிடைப்பது என்றால் வயிறும் மனசும் குளிரும். பசித்து வந்த ஏழைகளுக்கு ஈஸ்வரனின் கோயிலில் இப்படி பிரசாதம் கிடைக்கிறது என்றால் மிகவும் ஏழைகளின் வயிற்றிற்கும் மனசிற்கும் குளிர்ச்சி கிடைக்கும். இதனாலாவது கோயிலுக்கு வருகிற வழக்கம் ஏற்பட்டு பக்தியும் வளரும். இதில் பெரியவா வந்து இது மாதிரி குடியரசு திட்டம்னு ஒரு திட்டத்தை ஏற்படுத்திட்டு இருந்தால் இப்போ செயல்படுற மாதிரி தெரியறதில்லை. ஆனால் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒவ்வொரு வீட்டில் சேர்ந்து இது மாதிரி இப்போ செஞ்சோம்னாக்கா அது வந்து அந்த அன்னதானம் வந்து ஏழைகளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் தினமும் அதை வந்து இந்த செயலை செய்யலாம். நான் வந்து 20 வருஷமாக அதை செஞ்சுட்டு இருக்கேன். மகாபெரிவா சொன்னதுலேருந்து நான் ஒரு 20 வருஷமாக அது தினமும் சமைக்கிறதுக்கு முன்னாடி குக்கர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு புடி அரிசி எடுத்து தினமும் வச்சுடுவேன். அதை வந்து ஒரு 2 மாதம் ஆன உடனே ஒரு கோயிலில் போய் ஒரு பிள்ளையார் கோயில் ஈஸ்வரன் கோயிலுக்கோ கொடுத்தாக்கா வந்து அதை வந்து பிரசாதத்துக்கு எடுத்துகிட்டு விடுவாள். இது வந்து நம்மளாலான கைங்கரியம். நம்ம வந்து மகாபெரிவா சொன்னதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இது மாதிரி பண்ணினா நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு க்ஷேமம் கிடைக்கும். நன்றி, வணக்கம். முடிஞ்ச வரைக்கும் அது வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.